கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 24. ஜூலை 1830 பென்சில்வேனியாவின் ஹர்மேனி தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் ஆலிவர் குளோரிடிக் கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் சபை அமைக்கப்படுதலில் இருந்து 4 மாதங்களுக்கு குறைவாக கடந்து போன கூடும் துன்மார்க்கத்தில் தீவிரமாக சில நேரங்களில் தனிமையிலே பாதுகாப்பை தலைவர்கள் நாட வேண்டியதாயிற்று. அவர்களின் பலப்படுத்த ஊக்குவிக்க மற்றும் அறிவித்தல் நேரத்தில் பின்வரும் 3 வெளிப்படுத்தல்கள் கொடுக்கப்பட்டன. 1 முதல் 9 வேதங்களை மொழிபெயர்க்க, பிரசங்கிக்க மற்றும் வியாக்கணம் செய்ய ஜோசப் ஸ்மித் அழைக்கப்பட்டார். 10 முதல் 12 சுவிசேஷத்தை பிரசங்கிக்க ஆலிவர் குளோரிடிக் அழைக்கப்பட்டார். 13 முதல் 19 அற்புதங்கள், சாபங்கள் கொடுத்தல், ஒருவர் பாதத்தின் தூசிகளை தட்டுதல் மற்றும் பணமில்லாமலும் பயணப்பையை இல்லாமலும் போவது சம்பந்தமான பிரமாணம் வெளிப்படுத்தப்பட்டது. 1. இதோ மார்மோன் புஸ்தகம் எழுதவும் எனது ஊழியத்திற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உனது உபத்திரவங்களிலிருந்து உன்னை நான் தூக்கி எடுத்திருக்கிறேன். உனக்கு ஆலோசனை அளித்திருக்கிறேன். உனது எதிரிகள் எல்லோரிடமிருந்து நீ விடுவிக்கப்படாய். சாத்தானின் வல்லமையினிடத்திலிருந்தும் அந்தகாரத்திலிருந்தும் நீ விடுவிக்கப்பட்டாய். வசனம் 2. ஆயினும் உமது மீறுதலுக்காக நீ மன்னிக்கப்பட மாட்டாய். ஆயினும் உனது வழிகளில் நீ சென்று இனி பாவம் செய்யாதே. வசனம் 3. உனது அலுவலை சிறப்பாக செய்ய உனது வயல்களிலே விதைத்து அவைகளை பாதுகாத்து பின்பு பொயட்டின் கோலியாஸில் மற்றும் மான்ஸ்டெக்ஸில் உள்ள சபைக்கு விரைவாகப்போ. அவர்கள் உன்னை ஆதரிப்பார்கள். ஆவிக்குரிய பிரகாரமாயும் உலக பிரகாரமாயும் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். 4. ஆனாலும் அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசீர்வதிப்பதற்கு பதிலாக சாபத்தை அவர்கள் மேலே நான் அனுப்புவேன். வசனம் 5. எனது நாமத்தில் நீ தேவனையே அழைப்பதையும் தேற்றவாரங்களால் உனக்கு கொடுக்கப்படும் காரியங்களையும் எழுதுவதையும் வேதங்கள் அனைத்தையும் சபைக்கு வியாக்கியானம் செய்வதையும் தொடர்ந்து செய்வாயாக. வசனம் 6. நீ எதை பேச வேண்டுமென்றும் எழுத வேண்டுமென்றும் அக்கண்ணமே உனக்கு கொடுக்கப்படும். அவர்கள் அதை கேட்பார்கள் அல்லது ஒரு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக ஒரு சாபத்தை அவர்களுக்கு நான் அனுப்புவேன். வசனம் 7. சியோனின் உனது சேவை முழுவதையும் அர்ப்பணிப்பதால் இதில் நீ பலத்தை பெறுவாய். வசனம் 8. அநேக உபத்திரவங்கள் உனக்கு வரும் என்பதால் பொறுமையாயிரு. ஆனால் அவைகள் சகித்திரு. ஏனெனில் உனது நாட்கள் முடிவு வரையும் நான் உடனே இருக்கிறேன். வசனம் 9. உலக பிரகாரமான பிரசங்கங்களில் உனக்கு பலன் இருக்காது. ஏனெனில் அது உனது அழைப்பு மில்லை. உனது அழைப்பில் பிரயாசப்படும். இதன் மூலம் வேதங்களின் அனைத்தையும் வியாக்கியானம் செய்யவும் தொடர்ந்து கைகளை வைக்கவும் சபைகளில் திடப்படுத்தவும் உனது அலுவலை சிறப்பாக செய். வசனம் 10. உனது சகோதரன் ஆலிவர் உலகத்திற்கு சபைக்கு முன்பாக தொடர்ந்து எனது நாமத்தை குறித்து சாட்சி பகருவான். எனது காரியத்திலே போதுமானதை அவன் சொல்ல முடியும் என அவன் நினைத்து வேண்டும். இதோ முடிவு வரைந்தமும் அவனுடன் கூடயே நினைக்கிறேன். வசனம் 11. பலவீனத்திலேயே பலத்திலே, அடிமைத்தனத்திலேயோ விடுதலையிலோ என்னிலே அவன் மகிமை பெறுவான், தானாக பெறுவதில்லை. வசனம் 12. சதா காலங்களிலும் எல்லா இடங்களிலும் இரவும் பகலும் ஒரு எக்காலம் சத்தம் போல அவன்
தனது வாயை திறந்து எனது சுவிசேஷத்தை அறிவிப்பான். மனுஷர்களுக்கு மத்தியிலே அறியப்படாத போல அவனுக்கு நான் பலம் கொடுப்பேன். வசனம் 13. நான் உங்களுக்கு கட்டளையிட்டருளியே பிசாசுகளை துரத்துகிறதையும் வியாதிஸ்தர்களை குணமாக்கிறதையும் விஷ சர்ப்பங்களுக்கு எதிராகவும் கொடிய விஷங்களுக்கு எதிராகவும் ஸ்வஸ்தப்படுத்துகிறதையும் தவிர அற்புதங்களுக்கு வேண்டாதிருங்கள். வசனம் 14. வசனங்கள் நிறைவேறுவதற்காகவே அதை வஞ்சிக்கிறவர்களானால் உன்னிடத்தில் கேட்கப்பட ஒழியே அந்த காரியங்கள் நீ செய்யக்கூடாது. ஏனெனில் எழுதப்பட்டிருக்கிறவைகளின் நீ செய்ய வேண்டும். 15. நீங்கள் எந்த இடத்திலே பிரவேசித்தாலும் எனது நாமத்திலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பவர் ஒரு சாட்சியாக அவர்களுக்கு உதிரியாக உங்கள் பாதங்களில் உள்ள தூசை தட்டி பாதை ஓரத்தில் உங்கள் பாதங்களை கழுவி ஒரு ஆசீர்வாதத்திற்கு பதிலாக ஒரு சாபத்தை கொண்டு வாருங்கள். வசனம் 16. அப்பொழுது யோராலாம் பலத்த கரத்தால் நாங்கள் கைகளையே உங்கள் மேலே வைக்கிறவர்களோ எனது நாமத்திலே அவர்கள் அடிக்கப்பட நீங்கள் கட்டளையிடுவீர்களாக. இதோ எனது சொந்த நேரத்தில் உங்களது வார்த்தைகளின்படியே நான் அவர்களை அடிப்பேன். வசனம் 17. உங்களோடு யாரெல்லாம் வழக்காடுகிறார்களோ அவர்களே வழக்கால் சபிக்கப்படுவார்கள். வசனம் 18. பணப்பையையோ தேடியோ 2 அங்கிகளையோ நீங்கள் எடுத்து போக வேண்டாம். வசனம். ஏனெனில் ஆகாரமே உடையோ பாதரட்சைகளோ பணமோ பணப்பையோ தேவைப்படுகிற அந்த மணி நேரத்திலே சபை உங்களுக்கு அவற்றை கொடுக்கும். வசனம் 19. ஆம், கடைசி நேரத்திலும் கூட பலமான அறிவாளர்களால் எனது திராட்சை தோட்டத்தை கிளைகளை நறுக்கி நீங்கள் அழைக்கப்பட்டதால் ஆம், நீங்கள் நியமித்தவர்கள் யாவரோடும் கூட இந்த மாதிரியின்படியே செய்வார்கள். ஆமேன்.